வெல்கம் ஆல். இது வந்து சிஏ ஃபவுண்டேஷனுக்கான அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, அப்புறம் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே அந்த கான்செப்ட்குள்ளே குதிச்சு இன்டர்நேஷனல் லெவல் ட்ரேட் அது இதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூ மை நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் இட் ப்ராப்பர்லி. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த அப்சல்யூட் காஸ்ட் தியரி ஆர் கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி சொல்லும் போது உங்களுக்கும் இவ்வளோதானா அசால்ட் மேட்ரு, அந்த மாதிரி சிம்பிள் மேட்ரு சால்ட் வாட்டர் மாதிரி அது ஒரு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம் புரியும் போது இல்லை இது ரொம்ப சிம்பிள் தான், இது போய் இவ்வளோ நேரம் புரியாமல் இருந்திருக்கு பாரு, சரி சிம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே புரியிற வரைக்கும் தான் ஒரு விஷயம் கஷ்டம், புரிஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? கதை என்னன்னா, நீங்கள் ஒரு பிக்னிக் கிளம்புறீங்க. அப்போ வந்து காலையில் ஒரு 5 o'clock எழுந்திருக்கிறாங்க, அம்மா அக்கா எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. இமேஜின் யூ ஹாவ் யுவர் மதர் அண்ட் யுவர் சிஸ்டர். சிஸ்டர் இல்லாதவங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க யூ ஹாவ் அ சிஸ்டர். ஸோ காலையில் 1 hour தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து இட்லியும் சட்னியும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இட்லியும் சரி சட்னியும் சரி அம்மா தான் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 hour டைமுக்குள்ளே யாரால சூப்பராக பண்ண முடியும்? யார் சுட்டா இட்லி சூப்பராக வரும், இட்லி மாதிரி வரும்னா அம்மா சுட்டா தான் வரும். பாயிண்ட் நம்பர் 2, யார் சட்னி டேஸ்ட்டாக இருப்பா? அம்மா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இதே டாஸ்க் அக்கா கிட்ட கொடுத்தீங்கன்னா அக்கா வந்து இட்லியுமே கொஞ்சம் சுமாராக தான் சுடுவாங்க, சட்னியுமே ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் குக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு 12-15 வருஷம் இருக்குமா. அக்காவோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லிட்ரலி 0. அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி சமைக்கிற அக்காவாகவே இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கம்மின்றதுனால அம்மாவை விட அக்கா வந்து கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கிளம்பி வந்து பிக்னிக் போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த இட்லியும் சரி சட்னியும் சரி யார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்கல்ல, கம்பேரிட்டிவ்லி 1 மணி நேரத்துக்குள்ள யாரால நல்ல இட்லி நிறைய இட்லி சுட முடியும், நிறைய சட்னி டேஸ்ட்டாக அரைக்க முடியும்னு கேட்டால் அது ஆப்வியஸாக உங்கள் அம்மா தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்கிறீங்களா? 1 second, ஆப்வியஸாக இது அம்மா தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெசிஷன் சொல்கிறீங்கல்ல, இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த கதையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, காலைல 1 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம்ன்றது இட்ஸ் நாட் 1 hour, இட்ஸ் லைக் ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லிமிட்டட் டைமுக்குள்ள அம்மாவால் ஒன்று இட்லி பண்ண முடியும், இல்லை சட்னி பண்ண முடியும். இப்படி வச்சுக்கோங்க. ஐதர் அம்மா கேன் டூ இட்லி ஆர் அம்மா கேன் டூ சட்னி. ரெண்டுத்தையும் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி என்ன சொல்றது கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கும்ல. ஸோ இது சாதாரண ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். நான் சொல்ற சின்ன சின்ன கதையை நான் கடைசியில் கனெக்ட் பண்ணுவேன், பொறுமையாக அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். 2வது என்னன்னா, ஒரு கிளாஸ்க்கு நம்ம போகிறோம். அந்த கிளாஸ்க்கு போகும்போது அவங்க ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற 100 ஸ்டூடெண்ட்ஸில் அங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு பையன் இருக்கான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட மார்க் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா மேக்ஸ்லாம் வந்து 100, சயின்ஸில் ஒரு 95, சோஷியல் சயின்ஸில் அந்த மாதிரி மற்ற பேப்பர்ஸ்லாம் வந்து 92, 93, 94 இருக்கு. ஆனால் மேக்ஸ் எடுத்து அவனப்பா சூப்பர் 100 marks அவன் தான். இப்போ இதுவே வந்து அந்த கிளாஸில் செகண்ட் ரேங்க் வாங்குற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை நீங்கள் எடுத்து பொண்ணோ பையனோ ஏதோ ஒன்று, ஜெண்டர்லாம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக் இல்லை, செகண்ட் ரேங்க் ஹோல்டர் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸில் 95, 96 அப்படி தான் வாங்கியிருக்காங்க. பட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்கோரிங் 100. இப்போ இதில் என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் உங்களுக்கு ஆக்சுவலாக நீ 2 கண்ட்ரி இருக்குது, ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குலாம் சொல்லி பயமுறுத்தாமல் ஏன் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் செகண்ட் ரேங்க் நான் எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு கூட நீங்கள் கவனிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு போகிறீங்க, ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரில் ஏதோ 2 அந்த 100 பேர் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, உங்கள் கிளாஸ்லேயே மேக்ஸ் யார் சூப்பராக போடுவீங்க, மேக்ஸில் யார் டாப்பர் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு பையன் எழுந்திருக்கிறான், நான் தான் மேம் 100, யாருமே எங்கள் கிளாஸில் 100 இல்லை அப்படி சொல்கிறான். அவன் ஒருத்தர் தான் 100. நீங்க கேட்கலாம் மேம் வேறு யாருமே 100 வாங்க மாட்டாங்களா? இமேஜின் இவன் மட்டும் தான் 100. அப்போ தான் நமக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி புரியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பையன் மட்டும் தான் 100ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன கேட்குறீங்க, இந்த கிளாஸில் மேக்ஸில் இவன் தான் டாப்பர், சரி ஓகே, சயின்ஸில் யார் டாப்பர்னு கேட்குறீங்க. இன்னொரு பொண்ணு எழுந்திருக்கிறா, நான் தான் மேம் டாப்பர் அப்படி சொல்கிறேன். ஓ சூப்பர். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரே நாள் சேம் டேல வந்து 2 காம்படிஷன் நடக்குது. ஒன்று வந்து மேக்ஸ் காம்படிஷன், இன்னொன்று வந்து சயின்ஸ் காம்படிஷன். ஸோ மேக்ஸ் காம்படிஷனுக்கு யார் அனுப்புறது, சயின்ஸ் காம்படிஷனுக்கு யார் அனுப்புறதுன்னு ஒரு கிளாஸில் ஒரு டிஸ்கஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கும் டவுட்டே தேவையில்லை. ஏன்னா மேக்ஸில் யார் அங்கே டாப்பரு?
ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் தான். அவன் பேர் ஏதோ ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏன்ற பையன் தான் மேக்ஸுக்கு போகணும். சயின்ஸ்ல வந்து அந்த செகண்ட் ரேங்க் ஹோல்டர் தான் 100 மார்க்ஸ் எடுக்கிறா. ஓகே, அவனால எடுக்க முடியல சயின்ஸ்ல, இந்த பொண்ணு தான் எடுக்கிறா 100 மார்க்ஸ். அப்ப சயின்ஸ் ஒலிம்பியாட்கோ இல்ல சயின்ஸ் காம்படிஷனுக்கோ யார் அனுப்புறதா? இந்த பொண்ணு தான் அனுப்பணும். ஏன் இப்படி அனுப்புறீங்க? எதனால மேக்ஸுக்கு இந்த பையனையும் சயின்ஸுக்கு அந்த பொண்ணையும் ஏன் அனுப்புறீங்க? எதனால இந்த டெசிஷன் வந்துச்சுன்னா, ஏன்னா நீங்க நேர்முகமா 2 பேருக்கும் ஒரு காம்படிஷன் வைக்கிறீங்க. ஓ மேக்ஸா, மேக்ஸ் காம்படிஷனுக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னு பாக்குறீங்க. மேக்ஸ்ல அனிருத்ன்ற பையன் 100, இந்த பொண்ணு 96. அப்ப பார்க்கும்போது யாரு டாப்பர்? அனிருத் தான் டாப்பர். சென்ட் ஹிம் ஃபார் மேக்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சிடுறீங்க. இதுவே சயின்ஸ் வரும்போது இந்த செகண்ட் ரேங்க் ஹோல்டர் இருக்காங்கல்ல, இந்த செகண்ட் ரேங்க் ஹோல்டர் வந்து ஸ்வேதா. ஸ்வேதா வந்து 100 மார்க்ஸ் சயின்ஸ்ல, மற்ற எல்லாருமே 92, 93, 94 இப்படி தான் வாங்குறாங்க. ஸோ சயின்ஸ்னா அது ஸ்வேதா தான், மேக்ஸ்னா அது அனிருத் தான் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா, இந்த டெசிஷன் வந்து உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப இயல்பா எடுத்த ஒரு டெசிஷன். ஆனா இந்த டெசிஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. மேம் இது என்ன மேம் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, இதுக்கும் அதுக்கும் என்ன மேம் சம்மந்தம், ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன சொன்னேன், யார் ஹை மார்க்ஸ்ன்னு கேட்டேன்னா, ஹை மார்க்ஸ் என்ன சொல்லிட்டீங்க, அனிருத் வந்து 100 இன் மேக்ஸ், ஸ்வேதா வந்து 100 இன் சயின்ஸ்ன்னு. அப்ப நான் என்ன கேட்குறேன், காம்படிஷனுக்கு அனுப்பணும், யாரை எங்க அனுப்புறது அப்படின்னு கேட்குறோம். சென்ட் அனிருத் டு மேக்ஸ், ஸ்வேதா டு சயின்ஸ் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கல்ல. இப்ப அப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க இமேஜின், ஒரு பெரிய வேர்ல்டுல 2 கண்ட்ரிஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் there are multiple countries, I'm not denying that at all, but 2 கண்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, மேக்ஸையும் சயின்ஸையும் அப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா, மாத்திட்டு ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல டாப்ல இருக்காங்க, 100% எஃபிஷியன்சில இருக்காங்க. இன்னொரு கண்ட்ரி இருக்காங்க, அவங்க கோல்டு மேனுஃபேக்சர் பண்றது தான் சூப்பரா இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட கோல்டு நேச்சுரலா இருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சர் பண்ணலாம், வாட் எவர். ஸோ நீ இந்த கோல்டு கோல்டு அவைலபிளா இருக்கணுமே மேம் அப்படின்னு யோசிக்க வேணாம். சும்மா ஏதோ 2 ப்ராடக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு வந்து கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ வந்து எதுல செம்மையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they'll concentrate on electronics, software, அதுக்கப்புறம் யூனோ செமிகண்டக்டர், இதுலலாம் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இதுவே இஃப் யூ டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் சைனாலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சரிங் செக்டரில் லித்தியம் அயான் பேட்டரிஸ் உற்பத்தி பண்ணுறதுல அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ 2 கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டு ஏதாவது 2 ப்ராடக்ட் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி 2 ப்ராடக்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஒன்று அமெரிக்கா, அமெரிக்கா கிட்ட ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐஃபோன்ன்றதுல ஏதோ ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை யாரால, ஆப்பிள்னு இல்லை நான் சொல்றது, ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஓகே. ஏன்னா இப்போ எல்லாமே இல்லை, கூகுள்லேருந்து மெட்டாலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் பவருங்கிறது யூஎஸ்ஏ தானே. ஸோ ஹவு டு யூ கால் தட், சாஃப்ட் பவர்ன்றது இன்னைக்கு ஏஐல டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ ஏஐ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் பேப்பர்ல யார் 100 மார்க்ஸ் வாங்குவான்னு கேட்டால் யூஎஸ் தான் வாங்குவாங்க, வேற யாராலையும் வாங்க முடியாது, யூஎஸ் தான் வாங்குவாங்க. ஓகேவா. இப்போ அதே மாதிரி டேக் அனதர் கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள், இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்க. சைனா எடுத்துக்கலாமா. சைனா கண்ட்ரி, சைனால வந்து ரேர் எர்த் மேக்னட்ஸ் ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ்னு ஒன்று இருக்கு. இல்லை நிறைய மினரல்ஸ் பேர் இருக்கு, நீங்க உட்காந்து டைம் கிடைக்குமோ நிறைய படிச்சு பாருங்க. பட் இந்த ரேர் எர்த் மினரல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி அது நம்மளோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற நிலையில ப்ரொடியூஸ் பண்ணி தர மிகப்பெரிய கண்ட்ரி வந்து சைனா தான். ஸோ இமேஜின் மேக்ஸுக்கு பதிலா ஏஐ, ஓகேவா. இந்த பக்கம் வந்து சயின்ஸுக்கு பதிலா சைனால வந்து நம்ம எந்த பார்க்குறோம், டாக்கிங் அபவுட் ரேர் எர்த் மினரல்ஸை பத்தி பார்க்குறோம். இப்போ இது ரெண்டுமே மேக்ஸ் சயின்ஸ்க்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் தான். இந்த பக்கம் அனிருத்க்கு பதிலா அமெரிக்கா, இந்த பக்கம் ஸ்வேதாக்கு பதிலா சைனா, அவ்வளவுதான். இப்போ ஏஐ அப்படின்னா யாரு டாப்பர்? யூஎஸ்ஏ தானே. அப்ப ஏஐ அப்படிங்கிறத யார் உற்பத்தி பண்ணணும், யார் டெவலப் பண்ணணும், யார் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸை யாரு யூனோ மைன் பண்ணி அதை வெளியில எடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு தகுந்தாப்புல அதை யார் உற்பத்தி பண்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கும்? சைனா தான் இருக்கும். ஏன்னா இன்றைய அளவுல டாப்பர் இன் ஏஐ பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ்,
ஓகே, டாப்பர் இன் ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு பார்த்தா அது சைனா. ஓகே, சைனா இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள். இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறதுல ஆடம் ஸ்மித்தோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரி என்னன்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. If Anirudh can score 100 in mathematics and Shweta can score 100 in science, then there is no doubt Anirudh should be sent to maths competition and Shweta should be sent to which competition? Science competition. ஆடம் ஸ்மித் சொல்றார். இது ஏன் சொல்றாருன்னா, ஒரு வருஷம் டைம் கொடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ண சொன்னா சைனாவால நிறைய பண்ண முடியுமா, யூஎஸ்ஏவால நிறைய பண்ண முடியுமான்னு கேட்டா யூஎஸ்ஏவால தான் பண்ண முடியும். அப்போ ஏஐ அப்படிங்கிற அந்த ப்ராடக்டை யூஎஸ்ஏ ப்ரொடியூஸ் பண்ணட்டும்னு ஆடம் ஸ்மித் சொல்றாரு. அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் காலம் ஒரு கேட்டகரிக்கு வரும்போது அமெரிக்காவால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, சைனாவால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா சைனாவால தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு, கண் எதிர்க்க நம்ம பார்க்குறோம் ரேர் எர்த் மினரல்ஸ் ப்ரொடக்ஷன்ல அமெரிக்காவை தூக்கி சாப்பிடுறது சைனா, ஏஐல சைனாவை தூக்கி சாப்பிடுறது அமெரிக்கா தான். ஸோ அப்சல்யூட்டா நம்ம கண்ணெதிர நம்ம பார்க்குறோம். வின்னர் வந்து 2 வின்னர் இருக்காங்க. ஒன்னு அமெரிக்கா இஸ் த வின்னர் இன் ஏஐ அண்ட் சைனா இஸ் த வின்னர் இன் ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த இடத்துல 2 வின்னர் இருக்காங்க. ஒரு வின்னரை ஏஐக்கு அனுப்புங்க, இன்னொரு வின்னரை வந்து நீங்க ரேர் எர்த் மினரல்ஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றது தான் இங்க அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. ஸோ 2 கண்ட்ரி இருக்கு, 2 கண்ட்ரி கிட்ட 2 ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு இந்த கண்ட்ரி கிட்ட ஏன் அந்த கண்ட்ரி கிட்ட ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு, இவங்க இதை நல்லா பெட்டரா ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்க அதை நல்லா பெட்டரா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹூ ஹாஸ் டு ப்ரொடியூஸ் வாட்னு கேட்டா அமெரிக்கா வில் ப்ரொடியூஸ் ஏஐ அண்ட் தே வில் எக்ஸ்போர்ட் ஏஐ ப்ராடக்ட்ஸ் டு தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். Okay, like இந்த இடத்துல வந்து America will produce AI and it will export AI to China. Now here China will produce rare earth minerals and China will export the rare earth minerals to America because both of them are winners in their own turf. எங்க ஏரியால நாங்க தான் கெத்து அப்படின்னு அவங்க இருக்காங்க. இதுக்கு பேரு அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்த மாதிரி அமெரிக்கா விசஸ் சைனா அப்படின்னா அமெரிக்கா வந்து ஏஐல சூப்பர், சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்ல சூப்பர் நம்ம சொல்லலாம். இப்போ இதுவே நீங்க இந்தியாவை நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ எடுத்துக்கோங்க, இல்லை செமிகண்டக்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கோல்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ப்ராடக்ட்ஸ் வேணா எடுத்துக்கோங்களேன். இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு காம்படிஷன் வச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சிலையும் சரி டெக்னாலஜிலையும் சரி அந்த ஒரு எஃபிஷியன்சி யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு தான் இருக்கும். இதை நம்மளால நம்ப முடியலனாலும், இதை நம்மளோட மனசு ரொம்ப நம்ப மறுத்தாலும் இது கொஞ்சம் பிட்டரா இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து I'm not saying that India is a failure. India is doing great. But நம்ம வந்து யூஎஸ்ஏவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவை விட நான் இது சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து 50 ப்ராடக்ட்ல நம்மளோட பெட்டரா இருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்கள விட பெட்டரா ஒரு 50 ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறோமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பாக்குது. சப்போஸ் இஃப் யூ ஃபீல் லைக் மேம் இந்தியா எக்ஸாம்பிள் வேணாம் மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, யூஎஸ்ஏ விசஸ் இந்தியா வச்சு ரொம்ப வலிக்குது மேம், மனசுலாம் வலிக்குது அப்படின்னா ஓகே வில் டேக் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு புவர் கண்ட்ரி, ஓகேவா, கிட்டத்தட்ட உங்களோட டோட்டல் பாப்புலேஷனே வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க. ஒரு 5 கோடியிலேருந்து 7 கோடி பேர் அவ்வளவுதான் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனே அவ்வளவுதான். ரொம்ப சின்ன நாடு. தாலிபனால இப்போ ரொம்ப அட்டாக் பண்ணி தாலிபான் கவர்மெண்ட் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல பெரிய அளவுல ஒரு ஃபிளரிஷிங் கண்ட்ரி கிடையாது, ஒரு பெரிய எக்கனாமிக்கல் பேக்ட்ராப் கிடையாது, ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. எல்லாருமே வந்து 1980s வாங்கின காரை தான் இன்னும் ரீமாடல் பண்ணி 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 ஓட்டிட்டு இருக்காங்க. புது கார்ஸ் அந்த ரோட்ல கிடையாது, ரோடு ப்ராப்பரா கிடையாது. எவ்வளவு விஷயங்கள்ல ஆப்கானிஸ்தான் பின்தங்கி இருக்கு. அப்ப இப்ப என்னன்னா அமெரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும், அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட எல்லாத்துலயுமே வின்னர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலுமே இப்ப எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காலையும் பொமோகிரானேட் கிடைக்கும், ஆப்கானிஸ்தான்லயும் பொமோகிரானேட் கிடைக்கும். அமெரிக்கால வந்து ஏஐ வந்து பயங்கரமா டெவலப் பண்றாங்க, இல்ல அமெரிக்கால வந்து யூ ஹாவ் யூனோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு கேரட்டோ இல்ல ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸோ அங்க நல்லா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அட் த சேம் டைம் இன் ஆப்கானிஸ்தான் ஆல்சோ இட் இஸ் அவைலபிள்னு வச்சுக்கோங்க. என்ன யுஎஸ்ஏல வந்து 100 ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஆப்கான்ல அந்த டைம்ல அவங்களால வந்து ஒரு 60 70 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பொமோகிரனேட். இதுவே ஏஐன்னு வச்சுக்கோங்களேன், சி இட்ஸ் வெரி சிம்பிள். ஏஐயை பொறுத்த வரைக்கும் அங்க 1 lakh சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்கன்னா, சாஃப்ட்வேர் வச்சுப்போம் 1 lakh சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க யூஎஸ்ஏல, ஆப்கான்ல 2-3 தான் பண்ண முடியும். அப்படிதான் சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது ஆப்கான் இஸ் அ ஃபெயிலியர். பட் அமெரிக்கா வந்து அங்க 1 lakh யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்க 10 கூட என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர் வென் இட் கம்ஸ் டு சாஃப்ட்வேர். பட் பொமோகிரனேட் அப்படி இல்லைல்ல. யுஎஸ்ஏ கேன் ப்ரொடியூஸ் ஒரு 100 பொமோகிரனேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல ஆப்கானிஸ்தான்னால ஒரு 60-70 பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இந்த இந்த நம்பர் ஒன்று சொல்றாங்க தெரியுமா, ஒரு யுஎஸ்ஏ நினைச்சா 100 சாஃப்ட்வேர் பண்ண முடியும், அந்த டைம்ல ஆப்கானால ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் பண்ண முடியும். யுஎஸ்ஏ நினைச்சா 100 பொமோகிரனேட் பண்ண முடியும், அந்த டைம்ல ஆப்கானால வந்து 60 பொமோகிரனேட் தான் பண்ண முடியுங்கிற இந்த கம்பேரிசன் இருக்குல்ல. இந்த கம்பேரிசன் எதுல இருந்து எழுந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணா அதால 100 சாஃப்ட்வேர் பண்ண முடியும். இல்லப்பா நான் சாஃப்ட்வேரே பண்ண மாட்டேப்பா, சாஃப்ட்வேரே 0 ஆக்கிடுறேன் அப்படின்னா அவங்களால ஒரு 100 பொமோகிரனேட் பண்ண முடியும். இப்படிதான் கம்பேர் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த ஆடம் ஸ்மித்தோட கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரியில ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கண்ட்ரி தாங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணா இந்த ப்ராடக்டை மேக்ஸிமம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. என்னால 1000 சாஃப்ட்வேர் ரெடி பண்ண முடியும், உங்களால எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி, உங்ககிட்ட இருக்கிற அந்த 1 year டைமை யூஸ் பண்ணி, உன்னால ஒரு வருஷத்துல உன்னோட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ரிசோர்ஸஸையும் நீ சாஃப்ட்வேருக்குன்னு போட்டனா எத்தனை சாஃப்ட்வேர் ரெடி பண்ண முடியும்? 10. ஆனா அந்த டைம்ல யூஎஸ்ஏவால 1,00,000 சாஃப்ட்வேர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கம்பேரிசன். அடுத்த கம்பேரிசன் என்னன்னா, அமெரிக்கா நீ சாஃப்ட்வேரே ப்ரொடியூஸ் பண்ண வேணாம், இமேஜின் உன்னோட மொத்த ரிசோர்ஸஸையும் நீ பழம் ப்ரொடியூஸ் பண்றதுல செலுத்தினா உன்னால எவ்வளவு பழம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 100 டன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஆப்கானிஸ்தான் கேட்கிறோம், ஆப்கானிஸ்தான் நீ உன்னோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பழத்துல போட்டா, சாஃப்ட்வேர்ல போட்டா உன்னால 10 தான் ரெடி பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர்ல எஃபர்ட்டே போடாத, மொத்தத்தையும் பழத்துக்கு கொண்டு வா எஃபர்ட்ல. அப்படி கொண்டு வந்தா உன்னால எவ்வளவு பழம் ரெடி பண்ண முடியும் அப்படி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க 60 டன்ஸ் பண்ண முடியும். இப்போ என்ன கான்செப்ட்னா, அமெரிக்காவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க சாஃப்ட்வேர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாவே, சுத்தமா பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இல்லையா அவங்க பொமோகிரனேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேரை விட்டுட்டு. இப்போ அவங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் அவங்க சாஃப்ட்வேர்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 2 காம்படிஷன் நடக்குது, 2 காம்படிஷன்லயுமே ஆப்கானிஸ்தான் தோத்துடுது. தோத்துட்டாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நான் தான் 2த்துலயும் வின்னர், அதனால நான் தான் வந்து பொமோகிரனேட்டும் நான் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், சாஃப்ட்வேரும் நான் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஆப்கானிஸ்தான் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாத, உண்ணாவிரதம் இருந்து இல்லைன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் போய் இல்லை வந்து ஒண்ணுமே இல்லாம சாவுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப 2 காம்படிஷன்லயுமே ஒரு வின்னர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அனிருதன் ஸ்வேதா எக்ஸாம்பிள் எடுக்கும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, 2 காம்படிஷன் நடந்துச்சு, 2 காம்படிஷன்ல 2 வின்னர் இருந்தாங்க, ஒன்னு அனிருத் ஒன்னு ஸ்வேதா. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்தியா விசஸ் சைனா சொன்னோம், சாரி யுஎஸ்ஏ விசஸ் சைனா சொன்னோம். இந்த இடத்துல காம்படிஷன் 2 காம்படிஷன் நடக்குது, ஆனா வின்னர் ஒரு வின்னர் தான். யாரு? அமெரிக்கா தான். அப்ப ஆப்கானிஸ்தான் சும்மா உட்காரணுமா? வேண்டாம், சும்மா உட்காராதீங்க அப்படின்னு அடுத்த தட் இஸ் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, 2 காம்படிஷனுக்கு ஒரு வின்னர். இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற அந்த குழப்பத்துக்கு பதில் சொன்னதுதான் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? என்னதான் 2த்துலயுமே ஆப்கானிஸ்தான் தோத்தாலும் எதுல ரொம்ப சொதப்பி தோத்துருச்சு அப்படின்னு கேட்டா சாஃப்ட்வேர்ல. எதுல ரொம்பலாம் சொதப்பலப்பா, சுமாரதான்ப்பா சொதப்பி தோத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா அது பொமோகிரனேட். அப்ப என்ன மாதிரியான ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷனுக்கு வரலாம்னா, அமெரிக்கா உங்ககிட்ட இருக்க டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், உங்ககிட்ட இருக்க ரிசோர்சஸ்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ், நீ ஏன் பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற, நீ வந்து சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ண, உன் டைம் எல்லாத்தையும் நீ சாஃப்ட்வேர்ல போடு. அதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா பொமோகிரனேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். அவங்க தான் பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்றாங்களே. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க இவங்க அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணா எவ்வளவு பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அவங்க வந்து 100 கூட ப்ரொடியூஸ் 100 டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனா இவங்க 60 டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கா தான் சூப்பரா, அமெரிக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 100 டன் பொமோகிரனேட் ப்ரொடியூஸ் பண்ற டைம்ல நம்ம இழக்கிறது சாஃப்ட்வேர்ங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கா இல்ல சாஃப்ட்வேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி சாஃப்ட்வேர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்றது விட்டுட்டாங்கன்னா வேற யாருமே ப்ரொடியூஸே பண்ண முடியாது வேர்ல்டுல. தட் இஸ் இந்த எக்ஸாம்பிள். அதனால
இவங்க எதுல சூப்பர் டூப்பர் பெட்டரோ அதை அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பொமக்ரனேட்டை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா இந்த இடத்துல? ஆப்கானிஸ்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் தான் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது. ஒரே வின்னர், 2 காம்படிஷன், பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தான் எதுக்கு சும்மா இருக்கணும்? லெட் தம் ப்ரொடியூஸ் பொமக்ரனேட் அண்ட் யூ ப்ரொடியூஸ் சாஃப்ட்வேர். ஸோ நீ சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ, அவன் வந்து பொமக்ரனேட் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அவனுக்கு தேவையான சாஃப்ட்வேர் 2 சாஃப்ட்வேரை கொடுத்து நீ பாட்டுக்கு அழகாக ஒரு 10 டன் பொமக்ரனேட்டை வாங்கிக்கோ. பிகாஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நீ தான் டாப்பர், அவன்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ வச்சதுதான் வேலை, அவனால அது வாங்க முடியும். அதுக்கு போல உனக்கு நிறைய பொமக்ரனேட் தருவான். ஒருவேளை நீயே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கூட உன்னால வந்து அவ்வளோ பொமக்ரனேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நீ வந்து சாஃப்ட்வேரும் ப்ரொடியூஸ் பண்ணி பொமக்ரனேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீ சாஃப்ட்வேர் இழந்துட்டானே பொமக்ரனேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் நவ் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர்ல கான்சென்ட்ரேட் பண்ண. இந்த சாஃப்ட்வேரை நம்ம எல்லா இடத்துக்கும் வித்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக நிறைய பொமக்ரனேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி. இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரியா இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியா இருந்தாலும் சரி, கேட்கும் போது புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் இது வந்து நம்ம மூளைக்கு ஒரு புது வேலை கொடுக்குறோம், மூளைக்கு புதுசான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ இதை புரியறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை வந்து சூப்பர் லைக் திஸ் இஸ் இட் அப்படின்னு நமக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம், இட்ஸ் வெரி நார்மல். ஸோ அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியா இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சு அது புரிஞ்சு உங்களோட நாலேஜா அது மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். தப்பே கிடையாது. இட்ஸ் வெரி 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 நார்மல். புரியுதா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பண்றேன்னா, ஐ வில் டாக் டு யூ அபவுட் ஹெர்க்ஷர் ஆலின் ட்ரேட் தியரி. அதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை அடுத்த எபிசோட் ரன் பண்ணும்போது ஐ வில் டாக் டு யூ அபவுட், ஐ வில் ஜஸ்ட் டூ அ ஸ்மால் ரீகேப் அபவுட் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜோட அசம்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியோட அசம்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு நம்ம படிச்சோம்னா வில் பி ஏபிள் டு கெட் ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் சூப்பர் கிரிப் ஆன் தி பேப்பர் கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் திஸ் must have given you some clarity. Thank you so much. Support us on YouTube. Join classes with us for like a comprehensive study plan. Comprehensive நீங்க classes attend பண்ணணும். You need like a constant support system வேணும் அப்படின்னா definitely do follow us. Look out for us and then subscribe and do comment. If you have any doubts you can ask in comment section. Definitely ஒன்று காமெண்ட்ஸில் என்னால் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சா நான் அதுலேயே வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன். இல்லைனா I'll do a separate video for that. Okay, thank you so much. Have a nice day. Bye bye.